தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு உலகப் புகழ் சேர்த்த கோவில்தான் பிரகதீஸ்வரர் கோவில். இது சோழர் பேரரசின் மகத்துவத்தை இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தர். அவர் சோழ நாட்டின் பெருமையை உலகிற்கு காட்ட விரும்பினார். ஒரு நாள் சிவபெருமானுக்கு உலகிலேயே பெரிய கோவில் கட்ட வேண்டும் என்று ராஜராஜ சோழன் முடிவு செய்தார். நாட்டின் சிறந்த சிற்பிகளும் தொழிலாளர்களும் அழைக்கப்பட்டனர். பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தி கோவில் கட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து இந்த அற்புதத்தை உருவாக்கினர். இந்த கோவிலின் விமானம் உலகின் மிக உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்றாகும். அதன் உச்சியில் மிகப்பெரிய கல் பொருத்தப்பட்டது. கோவிலின் முன்னிருக்கும் நந்தி சிலை ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டது. அது மிகவும் பெரியதும் அழகானதும் ஆகும். கோவிலின் கருவறையில் மிகப்பெரிய சிவலிங்கம் உள்ளது. பக்தர்கள் அங்கு சென்று சிவபெருமானின் அருளை பெறுகின்றனர். கோவிலின் சுவர்களில் அழகான சோழர் கால ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அவை பழமையான தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்றன. பழைய காலத்தில் இந்த கோவிலில் இசை மற்றும் பாரதநாட்டியம் நடைபெற்றது. கலை மற்றும் ஆன்மீகம் ஒன்றாக இணைந்த இடமாக இது விளங்கியது. பிரகதீஸ்வரர் கோவில் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இருந்து மக்கள் இந்த கோவிலை காண வருகின்றனர். திருவிழா நாட்களில் கோவில் முழுவதும் தீபங்களாலும் இசையாலும் நிறைந்து காணப்படும். பக்தர்கள் சிவபெருமானை பக்தியுடன் வழிபடுகின்றனர். இந்த கோவில் தமிழர்களின் அறிவு, கட்டிடக்கலை மற்றும் பக்தியின் சின்னமாக உள்ளது. 1000 ஆண்டுகளாக இது உலகை வியக்க வைக்கிறது. பிரகதீஸ்வரர் கோவிலின் விமான நிழல் தரையில் முழுமையாக விழாது என்று மக்கள் ஆச்சரியமாக கூறுகின்றனர். இந்த அதிசயம் பலரையும் வியக்க வைக்கிறது. கோவிலின் சுவர்களில் 1000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவை சோழர் கால வரலாறு மற்றும் தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துக் காட்டுகின்றன. 1000 ஆண்டுகள் கடந்தும் பிரகதீஸ்வரர் கோவில் உறுதியாக நிற்கிறது. இது தமிழர்களின் திறமை, பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழியாத சின்னமாக உள்ளது.